வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. சில பாலிசிலாம் இருக்குல்ல, அது வந்து யூடியூப் பின்னாடி இருக்கிறதுல அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது தான் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது யோசிக்கணும் அப்படின்ட்டு. நேற்று என்னென்னா, நம்மளுடைய மகாநதி மற்ற ப்ரமோஸ் எல்லாமே பிளாக் ஆகிருக்கு. பிளாக்னால் நம்ம இந்த கண்ட்ரியில் மட்டும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த சாங்கோட ரைட்ஸ் இருக்கு இல்லையா, பின்னாடி நிறையா இருக்குங்க. ஒரு சாங் வந்து நமக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ அந்த ரைட்ஸை நம்ம பொதுவாக வந்து டிவிக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஹாட்ஸ்டாருக்கு யூஸ் பண்ணுறோன்னு பேசியிருப்போம், யூடியூப்க்கு யூஸ் பண்ணுறோன்னு பேசியிருக்க மாட்டோம். புரியுதா? இது மாதிரி பேசியிருப்போம். இப்போ நம்ம யூடியூப்க்கு யூஸ் பண்ணது என்னங்க, யூடியூப்க்குலாம் அப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கான டீல் பேசுவாங்க. இப்போ நீங்கள் என்னால் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்களே, அப்போ அதை நம்ம 2 பேர் பேசி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம், ரிலீஸ் பண்ணலான்ட்டு அதை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. டெக்னிக்கலாகவும் சில சமயம் எரர் ஆகும், இப்படியும் ஆகும். இது மாதிரி பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கும். ஸோ ஓகேவா, அதாவது அந்த ரைட்ஸ் வந்து சேனலில் போடுறதுக்கும் ஹாட்ஸ்டாரில் போடுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இவங்க யூடியூப்லேயும் போட்டாங்க. என்னங்க எங்கள் சாங் எடுத்து போட்டுட்ருக்கீங்க, வாங்க வந்து பேசுங்க, எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்லாம் பைசல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சில வீடியோஸ் எல்லாம் லாக் ஆகிருந்தது. இது வந்து பிளாக்டு அப்படிங்கிற ஒரு இது கேட்டகரியில் போயிருந்தது. காப்பிரைட்ஸோ இல்லை அவங்க டெலீட்டோ பண்ணல, திருப்பி எல்லா வீடியோவும் இருக்குது. டெலீட் பண்ணால் அதே வியூஸ் எப்படி வரும், அதெல்லாம் புரிதலுக்காக. இந்த மாதிரி பின்னாடி டெக்னிக்கலாக நிறைய காரணங்கள் இருக்கும் ஒரு புரிதலுக்காக. அடுத்து ஜியோ கூட இணைஞ்சதுனால சில விஷயங்கள் இன்னும் நான் தெளிவுபடுத்தலை நிறையா அப்படிங்கிறதான். இங்கே அஃபிஷியலாக ஏதாச்சும் வரணும், இல்லை நம்ம பார்க்கணும். ஓகேவா, அவங்க வந்து எபிசோட் ப்ரமோஸ் வந்து இன்னுமே போட்டுட்ருக்காங்க. அதாவது ஒரு சீரியலில் குட்டி குட்டியாக எபிசோட் ப்ரமோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ பாரதி கனமா அந்த மாதிரி ஃபுல் எபிசோடெலாம் போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் சர்ச் பண்ணல, என்கிட்ட ஃபேன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் தான் இருக்குது. ஓகேவா, அது மாதிரி சில விஷயங்கள் லாக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இப்போ எபிசோட் கிளிப்ஸே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ப்ரமோவே போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பீதியில் எல்லோரும் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ரமோ போடலின்னா எந்த ஒரு சீரியலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலனா அது பெரிய சீரியலுக்கு ஒரு சவால் ஏற்படும். நீங்கள் என்ன தான் நீங்கள் டெக்னிக்கலாக ஹாட்ஸ்டார் அது மாதிரிலாம் பேசினாலும் சேனலுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனே வந்து டிஆர்பி. இங்கே ஃபஸ்ட்டு டிவி, அதுக்கப்புறம் தான் ஹாட்ஸ்டார், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டிவி இல்லை அப்படிங்கும்போது அந்த ப்ரமோ வரும். அதாவது ப்ரமோ வராது அப்படிங்கிற பீதி வேண்டாம். அதே மாதிரி அவங்களோட ஜியோவோட ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் நமக்கு ஏதாச்சும் ஒன்று புரியும், இது சில விஷயங்கள்லாம் லாக் பண்ணியிருக்காங்கன்னா. பட் இது மாதிரி டக்குன்னு ப்ரமோ போகுது, மிஸ் ஆகுதுன்னா இது அவங்களுக்குள்ளே ஏதோ அந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அது மாதிரி ஒரு டீல் போயிருக்கும். ஓகேவா, அதனால் பதட்டப்படாதீங்க, குழப்பிக்காதீங்க. நிறைய டெக்னிக்கலாக எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ஒப்பந்தத்தில் எந்தெந்த மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே மெர்ஜ் பண்ணுறாங்க, ஒன்றாக்குறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சுருக்க விஷயம். ஆனால் சில விஷயங்களில் கலர்ஸ் டிவியோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா சன்க்கு இருந்து கேடிவியோ, அதே மாதிரி விஜய்க்கும் கலர்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் விஜய்க்கு இன்னும் அவங்க இதுலேயே நிறையா வச்சுருக்காங்க. ஓகேவா, சூப்பர் விஜய் சம்திங் அதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்க மூவிஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. பட் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பிக் பாஸே கலர்ஸ்க்கு போகுதுன்னாங்க, இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரில. அங்கே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒரு ரீடெலிகாஸ்ட்டே, அது பெரிய சக்ஸஸ் ஆகலைங்கிறனால அதை ட்ராப் பண்ணாங்க. இது மாதிரி எல்லா ட்ரையலுமே நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் உண்மை தான். பட் ஆனால் இந்த பிளாக் ஆனது வந்து இது மாதிரி பின்னாடி டெக்னிக்கலாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு, அதனோட ரைட்ஸ் வந்து சரியாக கிளியராக சோஷியல் மீடியாவுக்கு இல்லாமல் இருந்திருக்குன்ட்டு அப்புறம் அதை பேசி தீர்த்திருப்பாங்க. நான் ஒரு 2016-17 காலகட்டங்களில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு சவால் வந்துச்சு. அதை டோட்டலாகவே அவங்க லாஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் புதுசாகவே அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விகடன், அது மாதிரி ஒரு பெரிய, நான் விகடன் சொல்லலை, வேற ஒருத்தர், அது மாதிரி டோட்டலாகவே வந்து அந்த ரைட்ஸ் பிரச்சனை வந்து அந்த சேனலவே இழந்தாங்க. அது மாதிரி பின்னாடி ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப அதிகமாக கேட்கும்போது சேனலே போனாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எனிவேஸ், இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக. ஸோ இதனால் குழப்பிக்காதீங்க. ஒரு 2-3 நாள் சில விஷயங்கள் ஒரு நாளில் சால்வ் ஆகிடும் பேசி அங்கே தீர்க்கிறதுக்கு. ஸோ இதனால் எபிசோட் கிளிப்ஸும் ப்ரமோவும் வராதுன்னு இல்லை, வந்துட்டு தான் இருக்குது. எபிசோட் கிளிப்ஸுமே வருது, வராதுன்னு தான் சில சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் நானுமே பார்த்தேன். பட் அன்னைக்கு டேட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டுருக்குது ஹாட்ஸ்டார் நிறுவனத்தோட. அதனால் எபிசோடு இன்னும் வந்துட்டு தான் இருக்குது கிளிப்ஸ். அப்போ ப்ரமோவில் எங்கே கை வைப்பாங்க. ஸோ ஒரு தெளிவுக்கு ஒரு புரிதலுக்கு. நேற்று கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க, பிஸியாக இருந்தேன். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் ஸோ உங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸோடு சந்திக்கலாம் ஸ்டேடியம். ஆனால் சில ப்ரமோஸ் போனது எல்லாமே ரிட்டன் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஒரு டீலில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான். பின்னணியில் என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு புரிதலுக்கு ஸ்டேடியம்.